தேர்தல் வெற்றியின் பின்னர் நாடு மாற்றமடைந்துள்ள விதம் தொடர்பில் அவர் தனது மகிழ்ச்சியை வெளியிட்டார். நாட்டுக்குள் ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவுக்கு பின்னர் வலுவாக மீள் எழும்பியமை தொடர்பில் தான் ஆச்சரியமடைவதாகவும், பொருளாதார பிரச்சினையிலிருந்து மாலைதீவை கட்டியெழுப்புவதற்கு இலங்கையிடம் பாடம் கற்றுக்கொண்டு இருப்பதாகவும் அப்துல்லா கலீல் இங்கு சுட்டிக்காட்டினார். உத்தியோகபூர்வ அரசுமுறை விஜயம் மேற்கொண்டு மாலைதீவுக்கு வருகை தருமாறும் வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்தார். இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் உறவை மேலும் வலுவாக முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு மாலைதீவு வழங்கும் மிகச்சிறந்த ஒத்துழைப்பு தொடர்பில் ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்தார். இதேவேளை மாலைதீவு வெளிவிவகார அமைச்சர் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கு இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது. இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தி ராஜதந்திர செயற்பாடுகளில் தாக்கம் செலுத்தும் விடயங்கள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டதாக பிரதமர் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. பொருளாதாரத் துறையில் சுற்றுலா பிரிவின் பிரதான பங்கு குறித்து இங்கு கருத்து பரிமாறப்பட்டது. இலங்கைக்கு வருகை தரும் மாலைதீவு நாட்டவர்களுக்கு விசா வழங்கும் செயற்பாட்டில் ஒழுங்குபடுத்துவது தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது.